ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நான் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிரனை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிரன், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிரன், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன், வாகன காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி இந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருங்க. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இப்போ குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதி சுக்கிரன் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒரு 25 நாட்கள். இந்த 25 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் அந்த சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்தீங்கன்னா கைமேல் பலன் உங்களுக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த சூரியன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 9ஆம் இடமே லட்சுமி ஸ்தானம். அந்த இடத்துல லட்சுமியை குறிக்கக்கூடிய சுக்கிரனே சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தாங்க. அப்போ அந்த சுக்கிரனே 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அசுர வளர்ச்சி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும், மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும், கௌரவ பதவிகள் தேடி வரும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துல மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதி அந்த சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ மீண்டும் அந்த சுக்கிரன் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியே நடந்துடும். அப்போ இந்த காலகட்டம் தான் குரு பகவானுக்கு ஒரு வலிமை. குரு பகவானால் ஒரு பெரிய நன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதியே அந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர முடியும். அரசியல் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். அதே போல் வெளிநாடு தடை இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியை 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தகப்பனாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தகப்பனாருக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் பாக்கியஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் இந்த காலகட்டத்தில் அகலும். உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகுங்க. நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த இடத்துல இருக்கிறார், பாக்கியாதிபதி வலுவோடு இருக்கிறார். இப்போ குரு பகவானும் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது நல்ல ஒரு கோட்சாரங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி தரும்.
ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். தாய் தந்தையர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் தரும், புதுசாக கார் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். புதுசாக இடம் வாங்க முடியும், புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் தரும். கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எழுதலாங்க. அதே போல் இந்த காலகட்டங்கள் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்க முடியும். அதே போல் 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பது தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் தாங்க உயர்கல்வியை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த காலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம். அதே போல் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். நல்ல வாழ்க்கை துணை அமையும். கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை அமையும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த தாரங்கள் அமைவதற்கு வாய்ப்பை கொடுக்கும். பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புதிய பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ 7ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 4க்கும் 7க்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் அதிபதியே இந்த இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பை காண முடியும். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியே 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருகும், சென்றடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அதே போல் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி கோணவேரி 9ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அந்த 9ஆம் அதிபதி அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ தர்ம கர்மாதிபதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ புது வேலை கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்குங்க. சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருப்பது எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பை கொடுக்கும். அதாவது தடையாக நின்ற காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும். இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்போ ஒரு சிறப்பை பார்க்க முடியும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அசுர வளர்ச்சி பெற முடியும். கட்டிடம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா கலைக்கு காரகனே சுக்கிரன் தான். அந்த கலைக்கு காரகன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது கலை சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பை காண முடியும். நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும், நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.